இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபை மூலம் பரலோகத்தை சுதந்திரிக்கும் தேவ ஞானம் பாகம் 3. தேவனாகிய கர்த்தர் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற நோக்கமே ஒரு கூட்ட ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும்படியாக எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழுகிறது இந்த உலகத்தில் டெம்பரரி தான். நமக்கு நித்திய நிரந்தர வீடு என்று பரலோகத்தில் தான் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டுக்கு போகிறதற்கு தான் நம்மளை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் சபை மூலமாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு நிரந்தரம் இல்லைன்னு சொல்ற. அது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு, இட்டர்னல் ஹவுஸ், பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆவியானவர் மூலமாக திருச்சபையிலே நம்மளை கொண்டு வந்து நம்மை போதித்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை வழி நடத்துகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நான் இருக்கிற இடத்திலே, நல்ல கவனிய, இயேசு கிறிஸ்து சொன்ன நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். மறுபடியும் வந்து, அப்ப இயேசு கிறிஸ்து அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக அழைக்கிறதற்கு திரும்ப வருவார். அந்த நித்திய வீட்டிற்குள் செல்லுவதற்காக. அதனால் தான் பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக சபை? அவர் எப்படி வருவார்? சபை நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுடக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது தான் அவருடைய ரகசிய வருகை. அவருடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது தான் மணவாட்டி. நல்லா கவனித்து, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது. சபை மணவாட்டியை உருவாக்கி இருக்கிறது, சபை ஆயத்தமாய் விட்டது என்று அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நித்திய விவாகம் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நல்ல கவனிங்க. நித்திய விவாகம், இட்டர்னல் மேரேஜ். பூமியில் நடக்கிற திருமணம் என்று சொல்லுகிறது தற்காலிகமானது. அது பூமியோட முடிந்து போய் விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய விவாகம். நித்தியங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இட்டர்னல், எவர் லாஸ்டிங். அது முடிந்து போகிறது இல்லை, அது ஒளிந்து போகிறது இல்லை, அது பிரிந்து போகிறதும் இல்லை. வாசிப்போம். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு. நல்ல கவனிங்க. நான் அவளை, மணவாட்டியாகிய சபையை சொல்லுகிறார், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். புறக்கணிக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், பாவத்தில் இருந்தவள், அவளைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கம் பெறாதவளுக்கு இருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமெல்லாம் இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். என் ஜனம் அல்லாது இருந்தவர்களை நோக்கி, புறஞ்சாதிகளை குறிக்கிறது. என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அதுதான் நித்திய விவாகம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடினால். நல்ல கவனிங்க. கற்புள்ள கன்னியாக, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிக்க வேண்டும். அவர் இருதயத்துக்குள் இருக்கிற வைராக்கியம் என்ன? கற்புள்ள கன்னிகையாக கொண்டு போய் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும்
கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இருதயத்துக்குள் உள்ள பயம் எப்படி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல சபைக்கு தான் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறார். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். ஒவ்வொரு மேய்ப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற பயம், வேதனை, கவலை என்ன? கற்புள்ள கன்னியாக அவர் கையில் கொண்டு கொடுக்கணுமே. அதுக்கு இடையில சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல வஞ்சித்திருமோ என்று பயப்படுகிறேன். ரியாலிட்டி நல்லா கவனிக்க வேண்டும். The burden in the heart of Paul, அவருடைய இருதயத்துக்குள் இருக்கிற பாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு போகவில்லை. இருதய வேதனையிலே அதை எழுதுகிறார். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். அது ஒவ்வொரு மேய்ப்பனுடைய இருதயத்திலும் இருக்கும். கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாக வேண்டுமே. அவருக்கு எத்தனையோ துன்பத்துக்குள் அவர் போகிறார், எத்தனையோ அடிகளுக்குள்ள போகிறார், காயத்துக்குள்ள போகிறார். அந்த கவலையெல்லாம் விட ஒரு பெரிய கவலையை சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. What a beautiful burden in his heart. எல்லா சபைகளை குறித்து கிறிஸ்து உருவாக வேண்டுமே. கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டுமே. ஒரு மேய்ப்பனுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் உண்டு. நல்லா கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 23வது வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26 முதல் 31 வரை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில்
ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இதை நான் தைரியமாய் சொல்ல முடியும். As a shepherd of this church, I also can boldly say, இந்த சபைக்கு நான் ஒன்று கூட நான் மறைத்ததில்லை. வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். It's a caution. ஏன்? நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழித்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக சபை வைத்திருக்கிறார்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரியா? யாரு மேய்ப்பேன்? அவன் மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டாம். நான் அப்படி இல்லைன்னு அந்த சபையில இருக்காதீங்க. நானோ என் பிள்ளைகளோ என் குடும்பமோ வசனத்தின்படி நடக்கலைன்னா இந்த சபையில இருக்காதே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாதான். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிக்க வேண்டாம். உங்களுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை சொந்தரிக்காக நாங்க எங்களையே வெறுத்து வாழுகிறோம். உங்களுக்காக எங்களையே அர்ப்பணித்து வாழுகிறோம். ஆண்டவர் ஏன் சபையை கொடுத்து ஏன் வளர்த்து கொண்டு வருகிறார்? ஒவ்வொரு சண்டையும் 200 பேருக்கு குறையாம வெளிமக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. 200 பேருக்கும் குறையாம. ஆண்டவர் கொண்டு வந்து அவங்களை சத்தியத்தை அறிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஊழியக்காரன்னா யார் ஊழியக்காரன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஊழியம் செய்கிறதா இருந்தால் அவன் என்னை பின்பற்றட்டும்.
எதை பின்பற்றணுமா? அவரை பின்பற்றணும் சொன்ன எதை பின்பற்ற வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவன் தாங்க ஊழியக்காரன், அவன்தான் ஊழியக்காரன். யாரு ஊழியக்காரன்? அப்ப அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமாய் இருந்திருக்கிறார்? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கை எல்லாவற்றிலும் உனக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார்? ஐயா, கிறிஸ்து உலகத்தில் உருவாகிறவன் நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னாரே, அது உண்மையான வார்த்தை. அது உண்மையான வார்த்தை. கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறபடியினால் நான் கற்ப வேதனைப்படுகிறேன்கிறான். வைராக்கியம் கொண்டிருக்கிறேங்கிறான். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்திருமோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறான். ஐயா, தேவன் கையில கொடுத்த ஆத்துமாக்கள் மீது உள்ள பாரம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த வேதனை எங்களுக்கு தான் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரே, prepare. நினையாத நேரத்தில் வருவாரு. உன் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தானே சபை. 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருக்கிறதுனா என்ன? ஆண்டவர் சொன்னாரே, விழித்திருங்கள். அப்படின்னா விழித்திருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். 38வது வசனத்தில் இருந்து, அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். நல்லா கவனிக்க வேண்டும். 2வது ஜாமத்திலாவது 3வது அப்படின்னா நீ தூங்கிட்டு இருக்கிற நேரம் அவர் வந்தாலும், நீ தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்தாலும் நீ ஆயத்தமா இருக்கணுங்கிறாங்க. வாசிப்போம். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில்
மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். நினைக்காத நேரத்தில் வருவார். விழித்திருங்கள் வாசித்தான், ஆயத்தமாயிருங்க வாசித்தான். 35வது வசனம், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். எஜமான் வரும் பொழுது விளக்கு எரிய வேண்டும். அல்ல கவனிங்க, விளக்கு எரியலைன்னா நீ போக முடியாது. விளக்கு எரியணும்னா நீ புத்தியாய் நடக்க வேண்டும். எப்படி? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். தீவெட்டி என்று சொல்லுகிறது விளக்கு எரிகிறது. விளக்கு அணைஞ்சி அவரை போய் நீ பார்க்க முடியாது. அல்ல கவனிங்க, விளக்கு எரிய வேண்டும். வாசிப்போம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா என் இருதயம் எனக்குள் மகிழ்ந்திருக்கும் தானே. தேவனாகிய கர்த்தர் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:15 எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா நீ புத்தி உள்ள கன்னிகையா இருக்க வேண்டுமே. வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயை கொண்டு போகவில்லை. அநேகருக்கு அந்த எண்ணெய் என்னதுன்னே தெரியாது. அந்த எண்ணெய் இருந்தாதான் உன் விளக்கு எரியும். அது சாதாரண எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெயை தெரிந்து கொள்ள வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதுல என்ன வருதான்? பொன்னிறமான எண்ணெய், கோல்டன் ஆயில். ஆண்டவர் என்ன சொன்னாரா? கடைசி வசனம், அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் இல்லைன்னு அங்க இருக்க முடியாது. அவரோட இருக்கணும்னா அந்த அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகம் இல்லைன்னா உன் விளக்கு அணைஞ்சிரும். அபிஷேகம் இல்லைன்னா நீ ரட்சிப்பு விட்டு வெளியே போயிருவ. அதனால தான் புத்தியுள்ள கன்னிகையை பற்றி சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயை கொண்டு போகவில்லை. அபிஷேகத்தை உதாசீனப்படுத்துகிறவர்கள். வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாத்திரம் உன் சரீரம் தான்.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனார். வாசிப்போம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் தாயா, அணைஞ்சு போகிறது, விளக்கு அணைஞ்சு போயிரும். வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடிக்கு நீங்கள் விற்கிறத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் இரண்டாவது ஜாமத்திலாவது மூன்றாவது ஜாமத்திலாவது வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிப்போம். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்ன எரியணும்னா இந்த அபிஷேகம் இருக்கணும். இந்த அபிஷேகத்துக்காக இயேசு கதறினாரா? இந்த அபிஷேகத்துக்காக கதறினார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 இருந்து 39 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இல்லைனா விளக்கு அணைஞ்சு போயிடும், விளக்கு எரியாது. வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப இந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது என்னது? பரிசுத்த ஆவி. இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது 17வது வசனங்களை வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிப்போம். ஆவியும் மனவாட்டையும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளுங்க.
அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. எதற்காக? தாகமுள்ளவன் வான்னு சொல்றாரு. அந்த ஜீவ தண்ணீருடைய முக்கியத்துவம் என்ன? விளக்கு எரிகிறதுன்னு சொல்லி தான் பார்த்தோம். ஏன் ஆண்டவர் கத்துனாரு? தாகமாய் இருக்கிறவன் வா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். வாசிப்போம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறேங்கிறாரு. வாசிப்போம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். எதற்கு ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாங்கங்கிறாரு? ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்கள் ஆத்துமா எதுக்கு கூப்பிடுற? எதுக்கு கத்துறாரு இயேசுநாதர்? ஏன் சத்தமிடுகிறார்? அவன் ஆத்துமா அழிந்து போகாம இருக்கணும்னா அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள ஓட வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் ஒன்னில் இருந்து புறப்பட வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் மூலமா உன் ஆத்மா பிழைக்கும். உன் ஆத்மாவுக்குள் ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரோனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அது வெறுமையாக தேவனுடைய ஆவி உன் மேல இறங்குறது மாத்திரம் அல்ல, அந்த அபிஷேகத்தில் ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் இந்த அபிஷேகம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், அந்த ஆசீர்வாதங்கிறது அபிஷேகம் ஐயா. ஊற்றுவேன் சொல்லிட்டார்னாலே அது அபிஷேகம். பொழிந்தருளப்படுகிறதும் ஊற்றப்படுகிறதும் அபிஷேகம். வாசிப்போம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர் கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். They have the right. அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு. நீ அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறியா? நீ கர்த்தருடையவனாக கர்த்தருடையவளாக நீ மாறிவிடுகிறாய். வாசிப்போம். நான் முந்தினவரும்
நான் பிந்தின வருந்தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஐயா, புதிய ஏற்பாட்டுல ஊற்றப்படுகிற அபிஷேகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும். பழைய ஏற்பாட்டில் மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன், யோவேல் தீர்க்கதரிசியில் எழுதி வைத்திருக்கிறார். இது ஏதோ இன்றைக்கு நேற்று வந்தது. என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தில் ஒன்று, அவர் ஆவியை ஊற்றுகிறதற்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எங்கேயும் பெயராத, ஊழியம் செஞ்சிடாதங்கிறாரு. முதல்ல உன் விளக்கு எரியணும், நீ பிரகாசிக்கணும், காத்திரு. 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த அபிஷேகம் உன்னை அவருக்கு சாட்சியா மாத்திரும். அபிஷேகம் சொல்லி கொடுக்கும், அபிஷேகம் சொல்லி கொடுக்கும். நீ எங்க தவறு செய்கிற, நீ எப்படி நடக்கிற, அதுக்கு தான் இந்த அபிஷேகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு போய்விட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போன உடனே நடந்த சம்பவம் என்ன? 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். காத்திருக்கிறது. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். இன்னைக்கு என்ன கொஞ்ச நாளையில பரிசுத்தாவில ஞானஸ்நானம் பண்ணுவாங்க. எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமை விட்டு போகாமல் என்னுடைய பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறும் வரை காத்திரு. காத்திருக்கிறேன். காத்திருக்கிறதுனா ஜபத்துல காத்திருக்கிறது. அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறது. அவங்க எல்லாரும் பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். 6வது வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். 12வது 13வது வசனம். எல்லாரும் பிரமித்து
சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஏன் மதுபானம் சொன்னாங்க? அது களிப்பு உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. அதைத்தான் ஏசாயா 55 திராட்சரசமும் பாலுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அபிஷேகத்தை திராட்சரசத்துக்கு ஒப்பிடுறாங்க? அவங்க பார்வைக்கு அவங்க மதுபானம் அருந்தின மாதிரி தெரியுதான். ஏன்னா அது யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அங்க யோவேல் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த அபிஷேகத்தினுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறான். நல்ல கவனிக்க வேண்டும். இவ்வளவு நேரமும் பரிசுத்த ஆவியினால் கிரியை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரமும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி அத்தனை பேரும் வேறு வேறு பாஷையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்துதான் பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். வேத வசனத்தை வைத்து எப்படி சபை உருவாகிறதுங்கிறதுக்காக இந்த பகுதியை கொண்டு வருகிறேன். நல்ல கவனிங்க. 22வது 23வது வசனங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க. இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டு வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். நீங்க தான். ஆண்டவர் சொன்னாரே, இரக்கம் பெறாதிருந்தவரை இறங்குவேன்னு சொன்னாரே. இரக்கம் பெறாதிருந்தவர்களை இறங்குவேன்னு சொன்னாரே. யாரை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்வேன்னு சொன்னாரு. அப்ப இவர்களை குறித்தான் சொல்லியிருக்காங்க. 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வளவு நேரமும் பேதுரு மூலமாய் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுரு மூலமாய் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாது இல்லையா? என் இயேசு சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான்
போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு சொன்னார், நான் போவேனேயானால் அவரை உங்களிடத்தில் அனுப்பி வைப்பேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் கண்டித்து உணர்த்துவார். அவர் கண்டித்து உணர்த்தாத பட்சத்தில் நீ செய்தது பாவம்னு உனக்கு தெரியவே தெரியாது. இப்ப பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் செயல்படுகிறார், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்போஸ்தலர் 2:37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்படுகிறார்கள். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்போ பாவத்தை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இருந்து இதுவரைக்கும் ஆவியானவர் தான் கிரியை செய்துட்டு இருக்கிறார். ஆவியானுடைய செயல்பாடுகள் தான் ஒரு பெரிய கூட்டம் அங்க கூடி வந்து நிற்குது. யாரையும் பேதுரு வா என்று அழைக்கவில்லை. திருச்சபை, என் சபைக்கு வா வா என்று அழைப்பது திருச்சபை அல்ல. அது ஆவியானவரால் கூட்டப்பட வேண்டும், ஆவியானவரால் கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் திருச்சபை. அங்க நடந்த சம்பவம், ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. ரிப்பன்ட். இருதயத்தில் குத்தப்பட்ட உடனே நாங்க என்ன செய்யணும்? முதல்ல நீ மனம் திரும்பு, 2வது நீ ஞானஸ்தானம் எடு. அதுல தான் ரட்சிப்பு இருக்கு. வாசிப்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீ ரட்சிக்கப்பட்டுட்டினாலே பரிசுத்த ஆவி உன் மேல வந்துடும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டினாலே அபிஷேகம். அந்நிய பாஷை வந்தாத்தான் அபிஷேகம் நினைச்சிடாத. அது ஆவிக்குரிய வரன்கள். உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் சொன்னார் இல்லையா? அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருந்து புறப்படும் பொழுது அந்நிய பாஷை தன்னாலே வரும். அது நீயா பேசுறது இல்லை. ஏன் ஜீவ தண்ணீர் வரணும்? 40-41 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். விலகி, you are separated. நீ இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவன் சொல்றான். அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு பிரி, வெளியே வா, come out. வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமா, ஏனோ தானோ இல்ல, கடமைக்காக இல்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது ஒரு மனுஷனால நடந்தது இல்ல, இது பேதுருவால நடந்தது இல்ல. ஐயா, அந்த பிரசங்கம் பேதுரு மூலம் ஆவியானவர் பேசுறார். ஆவியானவர் அந்த கூட்டத்தை கொண்டு வருகிறார். ஆவியானவரை கொண்டு வந்து ஆவியானவரை அந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார். அவரே அவர்களுடைய இருதயத்துக்குள்ள பாவ உணர்வை கொடுக்கிறார். அவருடைய இருதயம் குத்தப்படுகின்றது. சகோதரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பு. அவன் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 இப்பொழுது சேர்க்கப்படும். இதான் ஃபர்ஸ்ட்.
the first church, ஆதி திருச்சபை உருவாகிறது. 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் உபதேசம் என் இயேசு கிறிஸ்து சொன்னது. நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். உறுதியாய் தரித்திருந்தார்கள். 46, 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாம இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். 4வது அதிகாரம் 4வது வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 3000 5000 இருந்தது. இது யாரால நடக்குது? ஆவியானவரால. ஆவியானவர் தான் இப்போ மணவாட்டியாய் உருவாக்கி இருக்கிறார். இப்ப உள்ள வந்தாச்சு, மணமகளாக உள்ள வந்தாச்சு. இனிமே மணமகள் அலங்கரிக்கப்பட வேண்டும். மணவாட்டியாக அவள் உருவாக்கப்பட வேண்டும். உள்ள கொண்டு வந்து எப்படி மணவாட்டியாய் உருவாக்கினார்? இந்த தேவ செய்தி